Hello all. Example 1.10. Add the following. 30.9 plus 52.73. So இதை வந்து நம்ம place value grid யூஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ place value gridனா நத்திங் பட் ஒன்றும் இல்லை, இதோட பிளேசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்தந்த பிளேசஸ்க்கு நேராக நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை ஒரு கிரிட் போல் யூஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ 30.9 பார்த்தீங்கன்னா இதோட பிளேஸ் வேல்யூஸை ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். பாயிண்ட்டுக்கு முன்னாடி போகிறதெல்லாம் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அப்படி போகும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரதெல்லாம் டென்த்து, ஹண்ட்ரட்த்து, தௌசண்ட் அந்த மாதிரி வரும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் 0 ஒன்ஸ், 3 டென்ஸ், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 9 வந்துட்டு டென்த்து. அதே மாதிரி 52 பார்த்தீங்கன்னா 2 ஒன்ஸ், 5 டென்ஸ், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 7 பார்த்தீங்கன்னா டென்த்து, 3 பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்த்து. ஸோ இதோட இந்த பிளேஸ் வேல்யூ கிரிட்டை நம்ம ரைட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன் டெசிமல் நம்பர், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்னென்ன பிளேஸ் வேல்யூ இருக்குது, ஒன்ஸு, டென்ஸு, டென்த்து, ஒன்ஸு, டென்ஸு, டென்த்து, ஹண்ட்ரட்த்து. ஸோ 4 பிளேசஸ் இருக்குது. ஸோ அந்த 4 பிளேசஸையும் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே டென்ஸு, நெக்ஸ்ட்டு ஒன்ஸு, நெக்ஸ்ட்டு டென்த்து, லாஸ்ட் ஒன் ஹண்ட்ரட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை ரைட் பண்ணிடலாம். டெசிமல் நம்பர் பார்த்தீங்கன்னா 30.9, செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 52.73. ஸோ அந்தந்த பிளேசஸ்க்கு ரைட் பண்ணிடலாம். டென்ஸ் பிளேஸில் இருக்கிறது 3, ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது 0, டென்த் பிளேஸில் இருக்கிறது 9, ஹண்ட்ரட் பிளேஸில் எதுவுமே இல்லை, அதனால அங்கே நம்ம 0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டென்த் பிளேஸில் வந்துட்டு 5, ஒன் பிளேஸில் வந்துட்டு 2, டென்த்தில் 7, ஹண்ட்ரட்த்தில் 3. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 0 plus 3, 3, 9 plus 7, 16க்கு 6, balance 1, 2 plus 1, 3, 5 plus 3, 8. ஸோ இங்கே டபுள் டிஜிட் தள்ளி டாட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல டாட் வரும். இதோட ஃபைனல் ஆன்சர் எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா 83.63. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் 25.67 plus 33.856. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத நம்ம சிங்கிள் டிஜிட்டாக தான் ரீட் பண்ணணும். இங்கே பாயிண்ட்க்கு அப்புறம் 67 இருக்குது, 67 ரீட் பண்ணிடக்கூடாது, 67 சொல்லிட்டு ரீட் பண்ணும். இங்கே 856 அப்படின்னு சொல்லிட்டு தான் ரீட் பண்ணும். 856 அப்படிலாம் ரீட் பண்ணக்கூடாது. ஸோ இதோடது பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பிளேசஸ் இருக்குன்னு ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ், டென்ஸ், டென்த்து, ஹண்ட்ரட்த்து. ஸோ அடுத்த நம்பரில் ஒன்ஸ், டென்ஸ், டென்த், ஹண்ட்ரட், தௌசண்ட். ஸோ நம்ம டெசிமல் பிளேசஸ் ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டெசிமல் நம்பர், நமக்கு என்னென்ன பிளேஸ் வேல்யூஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். டென்ஸு, ஒன்ஸு, அடுத்து டென்த்து, ஹண்ட்ரட்த்து, லாஸ்ட்டாக இதில் 1000 இருக்குது. ஸோ 1000. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ரைட் பண்ணலாம் 25.67. ஸோ அதோட பிளேசஸில் ரைட் பண்ணிடலாம். டென்ஸ் பிளேஸில் 2 இருக்குது, ஒன்ஸ் பிளேஸில் 5, டென்த்தில் 6, ஹண்ட்ரட்த்தில் 7, தௌசண்ட்ஸில் எதுவுமே இல்லை, அதனால நம்ம 0 ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் 33.856. ஸோ டென்ஸ் பிளேஸில் 3, ஒன்ஸ் பிளேஸில் 3, டென்த்தில் 8, ஹண்ட்ரட்த்தில் 5, தௌசண்ட்த்தில் 6. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். 0 plus 6, 6, 7 plus 5, 12, 12க்கு 2, பேலன்ஸ் 1, 6 plus 1, 7, 7 plus 8, 15, 15க்கு 5, பேலன்ஸ் 1, 5 plus 1, 6, 6 plus 3, 9, 2 plus 3, 5. ஸோ இங்கே நமக்கு 3 டிஜிட் தள்ளி, ஸோ மேக்ஸிமம் டிஜிட்டை தான் எடுத்துக்கணும், 3 டிஜிட் தள்ளி டாட் வைக்கணும். ஸோ 1, 2, 3 இங்கே வரும் நமக்கு டாட்டு. ஸோ ஃபைனல் ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம் 59.526. ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். எக்ஸாம்பிள் 1.11. Every day Mala travels 1.820 km by bus and 295 meter by walk to reach the school. Find the distance of the school from her house in kilometer. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மலர் அப்படின்றவங்க எவ்ரிடே 1.82 கிலோமீட்டர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க அண்ட் 295 மீட்டர் வந்துட்டு வாக் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணி தான் அவங்க ஸ்கூலை ரீச் பண்ணுறாங்க.
ஸோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்கூல் ஃப்ரம் ஹர் ஹவுஸ் இன் கிலோமீட்டர். ஸோ வீட்டிலேருந்து அந்த ஸ்கூல் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத கிலோமீட்டரில் சொல்கிறாங்க. ஸோ வாங்க பார்த்துடலாம். இங்கே நமக்கு 2 விஷயம் தெரியணும். கிலோமீட்டர் எவ்வளோ மீட்டர் அப்படின்றது, அதாவது 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ மீட்டர் அண்ட் 1 மீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ கிலோமீட்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ரைட் பண்ணிக்கலாம்னா 1 கிலோமீட்டர் அப்படின்றது எவ்வளோ மீட்டர், 1000 மீட்டர். ஸோ இதே 1 மீட்டர்ன்றது 1000 அப்படியே இங்கே டிவைடரில் போயிடும், 1/1000 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு மலர் ட்ராவல் பை பஸ். ஸோ மலர் ட்ராவல் பை பஸ். ஸோ பஸ்ஸில் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறாங்க அவங்க, 1.820 கிலோமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவங்க வாக் பண்ணுறாங்க. ஸோ மலர் ட்ராவல் பை வாக். ஸோ எவ்வளோ தூரம் நடக்கிறாங்க, 295 மீட்டர். ஸோ நமக்கு ஆன்சர் வந்துட்டு கிலோமீட்டரில் கேட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு பஸ் ட்ராவல் கிலோமீட்டரில் கொடுத்துட்டாங்க, பட் வாக் ட்ராவல் வந்துட்டு மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம கிலோமீட்டராக மாற்றணும். ஸோ நமக்கு இங்கே என்ன தெரியும், 1 மீட்டர் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர். ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ மீட்டர் இருக்குது, 295 மீட்டர் இருக்குது. ஸோ அப்போ இந்த 1 இருக்க இடத்துல இந்த 295 நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போனா 295 டிவைடட் பை 1000 கிலோமீட்டர். ஸோ டிவைடரில் 10ஓ 100ஓ 1000ஓ இருந்துச்சுன்னா, அதாவது ஜீரோஸ் வர்றது, டென்ஸோட மல்டிபிள்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை ஜீரோஸ் இருக்கோ மேலே இருக்க நம்பரில் அத்தனை டிஜிட் தள்ளி நம்ம டாட் வச்சுக்கலாம். ஸோ இங்கே நமக்கு 1 2 3 3 0 இருக்குது. அப்போ 3 டிஜிட் தள்ளி நம்ம டாட் வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது 3 டிஜிட் தான். ஸோ அந்த 3 டிஜிட்க்கு முன்னாடி ஒரு டாட் வச்சுக்கலாம். டாட்டுக்கு முன்னாடி எதுவும் இல்லை, ஸோ நம்ம 0 சேர்த்துக்கலாம். ஸோ இந்த 295 மீட்டரை நம்ம என்னவா மாற்றிட்டோம், 0.295 கிலோமீட்டராக மாற்றிட்டோம். ஸோ இப்போ நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் equal to 1.820 plus 0.295. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஆட் பண்ணிடலாம். 1.820 0.295. ஸோ ஆட் பண்ணோன்னா 0 + 5 5, 9 + 2 11க்கு 1, பேலன்ஸ் 1, 8 + 2 10 + 1 11, பேலன்ஸ் 1 2. ஸோ 3 டிஜிட் தள்ளி நம்ம டாட் வச்சுக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.115 கிலோமீட்டர். ஸோ இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் மலரோட வீட்டுக்கும் அவங்க ஸ்கூலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் 1.12 சப்ராக்ட் 2.85 ஃப்ரம் 4.97. ஸோ சப்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணுவோம். அதாவது ஃப்ரம் அப்படின்னா இதில் இருந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரம்க்கு அப்புறம் கொடுத்துருக்க நம்பர்லேருந்து தான் ஃப்ரம்க்கு முன்னாடி இருக்க நம்பரை சப்ராக்ட் பண்ணுவோம். முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, அதை ஃபஸ்ட் போட்டுக்கலாம், அடுத்த நம்பரை செகண்டாக போட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிடக்கூடாது. பிகாஸ் பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரில் பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸில் வரும். அதனால் ஃப்ரம் அப்படின்ற வேர்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஃப்ரம்முக்கு அப்புறம் இருக்க நம்பர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணணும், ஃப்ரம்முக்கு முன்னாடி இருக்க நம்பரை செகண்டாக ரைட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் 2.85 ஃப்ரம் 4.97. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4.97 இருந்து 2.85 சப்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன பிளேஸ் வேல்யூஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஒன்ஸ், ஸோ இங்கே ஒன்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 10th 100th. ஸோ இதுலேயும் பார்த்தா பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒன்ஸ், நெக்ஸ்ட்டு 10th 100th. ஸோ டெசிமல் நம்பருக்கு ஒரு காலம், டெசிமல் நம்பர். நெக்ஸ்ட் என்னென்ன பிளேஸ் வேல்யூஸ் இருக்குது, ஒன்ஸு, 10th 100th. ஸோ நம்மளோட நம்பர்ஸ் ரைட் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4.97, நெக்ஸ்ட் நம்பர் 2.85. ஸோ ஒன்ஸ் டிஜிட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4, 10th 9, 100th 7. ஸோ இங்கே ஒன்ஸில் வந்துட்டு 2, 10th 8, 100th 5. ஸோ இதை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். 7 - 5 2, 9 - 8 1, 4 - 2 2. ஸோ 2 டிஜிட் தள்ளி டாட் இருக்கனால நமக்கும் 2 டிஜிட் தள்ளி இந்த இடத்துல டாட் வரும். ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.12. தேங்க்யூ ஆல்.